மத்திய அரசே கடந்த 3 வருடத்துல சமஸ்கிருதத்திற்காக 643 கோடி ரூபாய் கொடுத்திருக்கு. ஆனா தமிழ் வளர்ச்சிக்காக ரொம்ப கொஞ்சோண்டு தான் கொடுத்திருக்கு. காரணம் சொல்ல, இந்தியால மொத்தமாக சமஸ்கிருத பல்கலைக்கழகம் எவ்வளவு இருக்குன்னா 18 பல்கலைக்கழகம். அதுல 17 பல்கலைக்கழகம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. எப்படி? நீங்க காங்கிரஸோடு 10 ஆண்டு காலம் டெல்லியில குடித்தனம் நடத்தும் பொழுது 17 சமஸ்கிருத பல்கலைக்கழகம் 2014க்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்டது. தமிழுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவில ஒன்றே ஒன்று. அந்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல 1981 புரட்சி தலைவர் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் ஆரம்பித்த பல்கலைக்கழகம் தஞ்சாவூர்ல ஒண்ணு இருக்கு. மத்திய அரசு பணம் கொடுக்கும் பொழுது பல்கலைக்கழகம் நடத்துவதற்காக பணம் கொடுக்கிறான். இந்த காலேஜில் இவ்வளவு ப்ரொஃபசர், இவ்வளவு ஸ்டூடெண்ட், இந்த காலேஜ் நடத்துறதுக்கு செலவாகும் பணம். அந்த அடிப்படையில் 18 கல்லூரிகள் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம், அதிலும் 17 கல்லூரிகள் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திற்கு மத்திய அரசு. நீங்க அப்படியே கிளம்பி கோபாலபுரம் போனீங்கன்னா ஸ்டாலின் அரசு தமிழகத்துல இன்னும் ஒரு 5 தமிழ் பல்கலைக்கழகம் ஆரம்பிச்சு. நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா நிதி கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஆரம்பித்து வைத்திருப்பது தமிழகத்துல ஒரே ஒரு பல்கலைக்கழகம், அதுவும் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் ஐயா 81 ஆரம்பித்து வைத்த தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம். 5 ஆரம்பிங்களே. என்ன நிதி வேணுமோ மத்திய அரசிடமிருந்து கொண்டு வருவது எங்களுடைய பொறுப்பு. எவ்வளவு நிதி வேணும்னு கேளுங்க, நாங்க கொடுக்கோம்.